புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 திருவசனங்கள் 24 தொடக்கம் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே களைகளை பறிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்த பணியாளர்களுக்கு தலைவர் கூறிய பதிலாக, களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்ந்து கோதுமைகளையும் நீங்கள் பறிக்கக்கூடும் என்ற வார்த்தைகள் சிந்திக்கத்தக்கனவாக இருக்கின்றது. அதாவது பணியாளர்கள் கோதுமையையும் களைகளையும் பிரித்து பார்க்கின்ற மனப்பக்குவத்தை இன்னும் முழுமையாக பெறவில்லை என்பதே இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. பிரியமான சகோதரர்களே, ஆண்டவருடைய அன்பு இவ்வாறு தான் எங்கள் மத்தியிலும் புலப்படுகின்றது. ஆண்டவருடைய படைப்பிலே நல்லவர்களும் தீயவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் மனிதர்களாகிய நாம் சிலரை நல்லவர்கள், சிலர் கெட்டவர்கள், சிலர் தகாதவர்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள கூடிய அளவிலே இருப்பவர்கள் என்று சொல்லி பல பாகுபாடுகளோடு நாங்கள் வாழுகிறோம். அந்த பாகுபாடு நிறைந்த பார்வையிலே நாங்கள் பல சிந்தனைகளோடு நாங்கள் எங்களுடைய பயணங்களை மேற்கொள்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய பார்வையிலே அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றார். எங்களுடைய கடவுள் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். அவர் அன்பின் சாயலிலே எங்களை படைத்தவராக இருக்கின்றார். அவருடைய அன்பு அளவிட முடியாத ஒரு அன்பாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, தான் சிலுவையில் இருந்து கூட இந்த மக்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், தகப்பனே இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னித்த பேரன்பாக இருக்கின்றது. அந்த அன்பை தான் எங்கள் மத்தியிலே தொடர்ந்தும் எங்களுடைய கடவுள் காட்டி வருகின்றார். பிரியமானவர்களே, ஆனால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கடவுளை எதிர்த்து வாழுகின்றவர்களாக, பாகுபாடு காட்டி வாழுகின்றவர்களாக, கடவுள் படைத்த அந்த படைப்புக்குள்ளே நாங்கள் எங்களுடைய வேறுபாடுகளை விதைக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு நாத்திகர் கூட்டம் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் பக்தி இல்லாத மனிதர்கள் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுக்களிலே அவர்களுடைய இறை வார்த்தைகள் என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது, கடவுள் இல்லை என்பதுதான் அங்கே முக்கியமான கேள்விகளாகவும் பதில்களாகவும் இருக்கின்றன. அப்பொழுது ஒருவர் எழுந்து, நிச்சயமாக இந்த உலகத்தை கடவுள் படைக்கவில்லை, இந்த உலகத்திலே கடவுள் இல்லை, கடவுள் என்ற தன்மை இல்லை, இங்கே கடவுளுடைய சாயல் இல்லை, கடவுள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி அங்கே வாதாடி கொண்டிருந்தார். இவ்வாறு பல நாத்திகர்கள் அங்கே எழுந்து கடவுளை இல்லை என்று சொல்லிக்கொண்டு, கடவுளை நம்பக்கூடாது, கடவுளிலே நம்பிக்கை இல்லை, கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்று சொல்லி அங்கே வாதாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு கிறிஸ்தவன் அவரை பார்த்து, அன்பு சகோதரனே, நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லி வாதிடுகிறீர்கள், கடவுளுடைய அன்பை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள், கடவுளை நாங்கள் நம்புவதில்லை என்று சொல்லி நீங்கள் வாதாடுகிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய மகள் உங்களுக்கு முன்பதாக வந்து, நீர் என்னுடைய தந்தை இல்லை என்று சொன்னால் நீர் ஏற்றுக்கொள்ளுவீரா
என்று சொல்லி கேட்டிருந்தார். அப்பொழுது அந்த நாத்திகன் அவரை பார்த்து, அப்படி நான் எவ்வாறு சொல்ல முடியும்? என்னுடைய மகள் என்னை பார்த்து நான் அவளுடைய தந்தை இல்லை என்று சொல்லி நான் எவ்வாறு சொல்ல முடியும்? அவளும் எவ்வாறு நான் அவளுடைய தந்தை இல்லை என்று சொல்ல முடியும் என்று சொல்லி, அவ்வாறு ஒரு நாளும் நடக்காது, அவள் சொன்னாலும் நான் தான் அவளுடைய தந்தை என்பது உண்மையானது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அந்த கிறிஸ்தவன் அவரை பார்த்து, இவ்வாறு தான் பிரியமான சகோதரனே, நீர் கடவுளை வெறுத்தாலும் கடவுள் ஒருபோதும் உம்மை ஏற்றுக்கொள்ள மறுப்பதில்லை என்று சொல்லியிருந்தாராம். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கலைகளோடு வாழுகிறோம், பல துன்பங்களோடு வாழுகிறோம், எங்களுடைய வாழ்விலே பல வேறுபாடுகளோடு வாழுகிறோம். ஆனாலும் கடவுள் அந்த வேறுபாடுகளை கவனிப்பதில்லை. கடவுள் எங்களுடைய அந்த பாவங்களுக்கு ஏற்ப எங்களை தண்டிப்பதில்லை. பிரியமானவர்களே, கடவுள் ஒரே பார்வையில் எங்களை அன்பு செய்பவராக இருக்கின்றார். ஆனால் நாங்கள் பல தடவைகளிலே இந்த கடவுள் அன்பை நாங்கள் மறந்து வாழுகிறோம். நாங்கள் வேறுபாடுள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் கலைகளோடு வாழ்ந்தாலும் அந்த கலைகளை பிடுங்கி அவர்களுடைய வாழ்வை நாசமாக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கலைகளாக மனிதர்களை கவனித்தாலும் அவர்களும் கடவுளுடைய படைப்பு என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுத்து விடுகிறோம். ஆனால் கடவுள் அல்ல, அப்படி அல்ல. பல நிலைகளிலே பொறுமையோடு கலைகளையும் பொறுமையோடு காண்கின்றவர்களாக, தீயவர்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகின்றவராக, அன்பு செய்கின்றவராக, காத்திருக்கின்றவர்களாக, மனம் மாறியவர்களாக நாங்கள் மாற காத்திருக்கின்றவராக கடவுள் இருக்கின்றார். பிரியமானவர்களே, தொலைந்து போன ஆட்டை தேடி மீட்க வந்தவர்தான் ஆண்டவர் இயேசு. இன்றும் எங்களுடைய மனமாற்றங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மனம் மாற வேண்டும். தீர்ப்பு இறுதி நாளில் தான் புலப்படும். பிரியமானவர்களே, கடவுளுடைய தீர்ப்பு எப்பொழுதும் இருக்காது. ஏனென்று சொன்னால், எப்பொழுதும் இருக்கின்ற கடவுளுடைய தீர்ப்பு என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது அது இரக்கமாகவும் மன்னிப்பாகவும் அன்பாகவும் தான் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இந்த கடவுளின் அன்பை, கடவுளின் மன்னிப்பை நாங்கள் கொண்டு வாழ வேண்டும். களைகளை பறிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை விடுத்து அங்கே அந்த பணியாளர் தலைவனுக்கு கூறிய பதிலாக, களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளும் நாங்கள் பறித்துவிடக்கூடும் என்ற அந்த இறை வார்த்தையின் புண்ணியங்களுக்கேற்ப நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்விலே களைகளை பறிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் நல்ல நிலங்களை பழுதாக்குகின்ற மனிதர்களாக நாங்கள் மாறாமல், சிறந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையிலே எங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டு அவருடைய அன்பிலே எங்களை நிலைநிறுத்துகின்ற, அவருடைய இரக்கத்தை நாங்கள் பெறுகின்ற, அவருடைய இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகின்ற, மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, தீயவர்களாக இருந்தாலும் அவர்களையும் ஏற்று அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற அந்த இறை வார்த்தையை அவர்களுக்குள்ளே விதைக்கின்ற மக்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் நாங்கள் கடவுளினுடைய பிள்ளைகளாக, சீடர்களாக வாழ முடியும். ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்விலே விழிப்புணர்வு கொண்டு வாழுகின்ற மக்களாக, விழிகளை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் வாழுகின்ற மக்களாக, அவர் தருகின்ற சிந்தனைகளை ஏற்று கிறிஸ்தவ விழுமியங்களோடு வாழுகின்ற பிள்ளைகளாக தொடர்ந்தும் பயணிப்போம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.